பிட்வீன் நிறைய மக்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சிஸ்டம் கம்மி பண்ணணும்ன்றதுக்காக தான் அவங்களுக்கு ஈஸியா மார்க்கெட்டிங் இருக்கிறமோ கொண்டு வரணும்ன்றதுதான் ஃபர்ஸ்ட் தாட். அதுக்கப்புறமா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும். அப்பதான் வந்து இந்தியால வந்து எகெயின் ஃபார்மிங் பண்றதுக்கு பீப்புள் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு விவசாயியோட ஒரு சன் இருக்காருன்னா அவர் ஒரு டாக்டரா இன்ஜினியரா போயிடுறாரு தவிர ஒரு விவசாயியா அவர் வரமாட்டாரு. ஸோ லைக் தட் மிஸ்டர் சதீஷ் சங்வான் இது வந்து 2020 கொண்டு வந்திருக்காங்க. இத முக்கியமான கிரிப்டோ ட்ராக்கரான காயின் மார்க்கெட் கேப்ல 2021 வந்து அவங்க லிஸ்டட் பண்ணிருக்காங்க. அண்ட் இது ஆடிட் பண்ணிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு டீம் இருக்கு. ஒரு காயின் சாதாரணமா கொண்டு வர முடியாது. அதுக்கு பின்னாடி எவ்வளவோ அதுக்கு ஒரு ஒயிட் பேப்பர், அதுக்கு ஒரு ரிப்போர்ட் அண்ட் அதுக்கு ஒரு விஷன், இந்த மாதிரி நிறைய தேவைப்படுதுங்க. அந்த எல்லாமே இந்த கம்பெனி வச்சிருக்காங்க. ஸோ அண்ட் இந்த பேன்கேக் ஸ்வாப் என்ற ஒரு இதுலவும் வந்து நம்ம இதாயிருக்கோம். அண்ட் மேக்ஸிமம் சப்ளை 6 crores 30 lakhs. பிட்காயின் வந்து 2 crores 10 lakhs. இது மேக்ஸிமம் சப்ளை 6 crores 30 lakhs கொண்டு வந்திருக்காங்க. கரண்ட் சப்ளை ஆஸ் ஆன் 12/7/2028 5,43,81,619 அப்படின்னா இது பர்னிங் டெக்னாலஜி. பிட்காயின் வந்து மைனிங் டெக்னாலஜி, நம்மளது வந்து பர்னிங் டெக்னாலஜி. இங்கே டிரான்சாக்ஷன் நடக்க என்ன நடக்கும்னா இங்க இருக்கிற காயினோட கம்மி ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த கம்மி ஆகும்போது மேக்ஸிமம் சப்ளை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ இந்த காயினோட விலை அதிகமாகும். அதுதான் இங்க இருக்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ கிசான் ஹோல்டர்ஸ் ஆல்ரெடி 1,35,000 இருக்காங்க. இதோட டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் வந்து துபாயில இருக்கு. கிசானுக்கு வந்து ஒரு 6 years ஹிஸ்டரி இருக்கு. அண்ட் இட்ஸ் ட்ரூலி 100% டீசென்ட்ரலைஸ். அண்ட் வி ஹேவ் எ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். இந்த வருஷம் ஜான்ல கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா ஃப்ரம் டிசம்பர்ல இருந்து இதோட ஆபரேஷன்ஸ் இருக்கும். இங்க நம்மளோட கிசான் இல்ல அதர் காயின்ஸும் இங்க பையிங் அண்ட் செல்லிங் அண்ட் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அண்ட் வி ஹேவ் ஏ வண்டர்ஃபுல் ரோட் மேப் ஃப்ரம் 2020 இருந்து ஆரம்பிச்சு 2030 வரைக்கும் இவங்களுக்கு ஒரு விஷன் இருக்கு. அதுல 2025 வரைக்கும் என்னென்ன சொல்லியிருக்காங்க எல்லாமே பண்ணிருக்காங்க. அண்ட் 2025 இருந்து 2030 வரைக்கும் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் என்னன்றது உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க அவங்க கிட்ட இதோட டீடைல்ஸ் இருக்கும். இல்லைன்னா இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இதோட அவங்களோட விஷன் என்னன்றது நீங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே கிசான் பத்தி பார்த்துட்டோம். ரெண்டாவது ப்ராஜெக்ட் நம்மளோட கம்யூனிட்டி பில்டிங் ப்ராஜெக்ட் என்னன்னா த ரிச் கிரவுட். அபவுட் ரிச் கிரவுட் ப்ராஜெக்ட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராஜெக்டும் இதுக்கோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் சதீஷ் சங்வான். இந்த ரிச் கிரவுட் ஸ்டார்ட் ஆனது 2024 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் பார்த்தோம்னா 21,738. இது ஒரு 1 month முன்னாடி இருக்கிற ஒரு ரிப்போர்ட். இதோட ஆபரேஷனல் ஆபீசர்ஸ் எங்க இருக்குன்னா இந்தியால இருந்து இருக்கு. இந்த ரிச் கிரவுட் ப்ராஜெக்ட்ல நம்ம 2 விதமா இங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். X2 அப்புறம் ஒரு பிளான்ல X2 ஒரு ப்ரோக்ராம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். X3 ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நம்ம ஸ்டேக்கிங் பண்ணிக்கணும். இந்த X2 மூலமா நமக்கு வந்து டைரக்ட் ரெஃபரல் இன்கம் சொல்லிட்டு ஒரு இன்கம் கொடுக்குறாங்க. ட்ரைனர் ஐடி இன்கம் கொடுக்குறாங்க. பிளேஸ்மெண்ட் இன்கம், லெவல் இன்கம், ராயல்டி இன்கம், அவார்ட் அண்ட் ரிவார்ட்ஸ் அண்ட் ஸ்டார் ரெகக்னேஷன் அண்ட் ஸ்டேக்கிங் இன்கம். இவ்வளவு இன்கம்ஸ் வந்து இந்த X2ல இருக்கு. அதோட டீட்டெயில் வந்து டோட்டலா வந்து உங்களை யாரும் இன்வைட் பண்ணிருக்காங்க அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம். இதோட ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நமக்கு என்ன காஸ்ட் ஆகும்னா ஜஸ்ட் $135 ஆகும். ஆல்மோஸ்ட் வந்து நியர்லி ஒரு 15,000 வரைக்கும் நமக்கு ஐஎன்ஆர்ல இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கும் இதுல வந்து இந்த X3 ப்ரோக்ராம்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும். X3 ப்ரோக்ராம்ல ஒரு $100 நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா இங்க வி ஹேவ் ஏ பியூட்டிஃபுல் ஆட்டோ காம்பவுண்டிங் சிஸ்டம் இருக்கு. அந்த ஆட்டோ காம்பவுண்டிங் சிஸ்டம்ல நீங்க $100 வந்து $35 வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்காகவும் $100 வந்து நம்ம ஸ்டேக்கிங்ல ஆட்டோ காம்பவுண்டிங் பண்ணும்போது நமக்கு இங்க 3 years 5 years 10 years சொல்லிட்டு 3 டியூரேஷன்ஸ்ல நமக்கு வந்து இன்கம் அதிகமாகுங்க. இங்க எப்படி என்ன ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட் பேங்க்ல எப்படி போடுறோம், ஒரு போஸ்டல் டெபாசிட் எப்படி பண்றோம், ஒரு ஷேர்ஸ் எப்படி வாங்கிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி வந்து ஒரு பிக்ஸ்டா ஒரு டியூரேஷன் இருக்கும்போது தான் அதுக்கேத்த நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். அதே மாதிரிதான் இங்க 3 yearsக்கு நீங்க அந்த $100 நீங்க 3 yearsக்கு பண்ணீங்கன்னா உங்களோட $100 ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 11,000 வச்சுக்கோங்க. அந்த $100 என்ன ஆகும்னா $479 மாறும். அதாவது ஐஎன்ஆர்ல பார்த்தோம்னா 45,000, அதாவது ஒரு 11,000 வந்து 45,000 மாறப்போகுது. அதுவே 5 years நீங்க பண்ணீங்கன்னா 1,67,000 மாறப்போகுது. 10 வருஷத்துக்கு பண்ணீங்கன்னா முதல்ல நானும் நம்பல, பட் நம்பிதான் ஆகணும், 33 லட்சமா மாறுது. ஏன்னா இது ஒரு மேத்தமெட்டிக்ஸ். யார் இருந்தாலும் 2 + 2 4 தான், 2 × 2 4 தான். அது மேத்தமெட்டிக்ஸ், யாராலும் மாற்ற முடியாது. திஸ் இஸ் ஆல்சோ ஆட்டோ காம்பவுண்டிங் இஸ் 8th wonder ஆஃப் த வேர்ல்ட். இதுவும் ஒரு மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த கால்குலேஷன் பிரகாரம் நம்ம $100 நம்ம
வாட் எவர் த 11,000 rupees என்ன ஆகுதுன்னா 33 லட்சமா மாறும். ஸோ அவ்வளவு மேஜிக் இருக்கு. அதுவே வந்து நம்ம $500 நம்ம பண்ணிருக்கோம்னா அந்த நம்பர்ஸ் தான் மாறும். கால்குலேஷன் இஸ் சேம். இங்க 3 இயர்ஸ்க்கு அது $500 ஆல்மோஸ்ட் ஒரு 55,000 நம்ம பண்ணிருக்கோம்னா 2,27,000 மாறும் 3 வருஷத்துக்கு. அது 5 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 8,39,000 மாறுது. அந்த 10 வருஷத்துக்கு இது நம்பிதாகணும் 1,65,00,000 மாறும். ஸோ சிமிலர்லி $10,000 ஆல்மோஸ்ட் 1 lakh. எனக்கு 1 lakh நாட் ஈவன் ஒரு பவுண்ட் ஒரு சாவர் 1 சாவர் கோல்டு நினைக்கிறேன். ஓகே, அதோட கால்குலேஷன் எனக்கு தெரியல. 1 கிராம் எனக்கு தெரியும். அந்த மாதிரி இங்க தமிழ்ல அது எனக்கு சரியா தெரியல, சாரி. ஒரு இன்னைக்கு வந்து வாங்கணும்னா 1,50,000 கிட்டே என்னமோ ஆகுது. பட் இங்க 1 lakh கோல்டு வாங்காமலே இந்த நம்ம கிசான் காயின், இந்த கிரீன் கோல்டு காயின் நம்ம வாங்கணும்னா 3 இயர்ஸ்ல என்ன ஆகுதுன்னா 4,55,000 மாறுது. அதுவே 5 இயர்ஸ்க்கு 16,79,000 மாறுது. அதே 10 இயர்ஸ்க்கு more than 3 crores rupees. Such a big income இங்க இருக்குங்க. திஸ் இஸ் நாட் அ மேஜிக் ஆர் இது இல்ல, இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. அது நம்ம உங்க யாரு இன்வைட் பண்ணிருக்காங்களோ அவங்க கிட்ட உட்காரும்போது அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நவ் இங்க அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கு, ரெகக்னேஷன் இருக்கு. ஸோ இங்க டொமஸ்டிக் ட்ரிப்ஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ் இருக்கு. எவ்வளவோ மக்கள் இங்க அச்சீவ் பண்ணி இந்த மாதிரி மூணார் என்ற ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தாங்க. மோர் தேன் 100 people மூணார் என்ற ஒரு ட்ரிப் போயிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 182 people வாகமன் கேரளால ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ்க்கு வந்து இங்க இந்த அச்சீவர்ஸ் எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. நாட் ஓன்லி தட், இன்டர்நேஷனலா பார்த்தோம்னா 42 people தாய்லாந்து போயிட்டு வந்திருக்காங்க இன்டர்நேஷனல் ட்ரிப்புக்கு 2025ல. அண்ட் நாட் ஓன்லி தட் 92 people இங்க வியட்நாம் என்ற ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் போயிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் பிசினஸ் இஸ் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஹேப்பனிங் 1.5 year. இங்க அச்சீவர்ஸ் இருக்காங்க, பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாமே நடந்துகிட்டு இருக்குங்க. இங்க எவ்வளவோ கிசான் ஸ்டார் அச்சீவர்ஸ் இருக்காங்க. இங்க 1 ஸ்டார்ல இருந்து ஆல்மோஸ்ட் எவ்வளவு ஸ்டார் ரேங்க்ஸ் இருக்கு. அதுல ஒவ்வொரு ஸ்டார்ல 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் சில்வர் ஸ்டார் கோல்ட் ஸ்டார் பிளாட்டினம் ஸ்டார் எமரால்ட் ஸ்டார் டைமண்ட் ஸ்டார் ஆயிட்டோம். ஆனா நம்ம வீட்டுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பிசினஸ் பிளான் தான் நீங்க இப்போ பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கிசான் ஸ்டார் அச்சீவர்ஸ் இங்க எக்கச்சக்கமா இருக்காங்க. ஸோ நாட் ஓன்லி தட், இப்பதான் இன்னொரு நியூ ப்ரோக்ராம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கையில இருக்கிற மொபைல் ஒரு ஏடிஎம் மிஷின் மாறணுமா, இந்த பிளான் இப்பதான் வெரி ரீசன்ட் இந்த மந்த் தான் அனதர் ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காகன்னா இன்னைக்கு உலகம் ரொம்ப ஸ்பீடா இருக்கு, எல்லாமே வந்து குளோபலா ஃபாஸ்டா வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏஐ டெக்னாலஜி, சாட் ஜிபிடி, என்னென்னமோ டெக்னாலஜிஸ்ல ஸ்பீடா இருக்கு குளோபலா. பீப்புள் ஆல்சோ ரொம்ப ஸ்பீடா ஈவன் இன்கம் சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறாங்க. நாட் ஓன்லி தட், நான் சொன்ன ஏற்கனவே இருக்கிற ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் நிறைய வந்து நம்ம இந்தியாவில தான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல நம்ம இன்னும் அந்த அளவுக்கு பிசினஸ் நடக்கல. பட் இந்த கிசான் ப்ரோ இது குளோபல் மார்க்கெட்டுக்காக கொண்டு வந்த ஒரு ஒண்டர்ஃபுல் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோக்ராம். இது என்னன்றது நம்ம சிம்பிளா நம்ம பார்க்கலாம். இந்த கிசான் ப்ரோன்றது ஃபுல்லி பிளாக் செயின் அண்ட் ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்ட் ஈகோ சிஸ்டம். இங்க யாருமே பீப்புள் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இது 100% ஒரு டீசென்ட்ரலைசேஷன் ப்ரோக்ராம்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுவும் இதோட சிஓ யாருன்னு நம்ம பார்த்தோம்னா மிஸ்டர் சதீஷ் சங்வான் சார் தான். இது ஆரம்பிச்சது இதே மாசத்துலங்க 4ஆம் தேதி 4/7/2026. இன்னைக்கு 28. ஆல்மோஸ்ட் வந்து 24 days தாங்க ஆயிடுச்சு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி இந்த பேபி இன்னைக்கு வந்து எப்படி இருக்குன்னா அந்த அளவுக்கு வந்து சக்சஸ் வேலை போய்கிட்டு இருக்கு. ஸோ அது முடிஞ்சா ஃபைனலா சம் சக்சஸ் பீப்புள் டெஃபினெட்லி தே ஷேர் தேர் சக்சஸ் ஸ்டோரிஸ். ஓகே, ஏன்னா இங்க என்ன இருக்குன்றது நம்ம பார்த்துலாம். ஒரு டோக்கன் ஓவர் வியூவா நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த டோக்கன் எப்படின்னா இதுக்கு பேரு கிசான் ப்ரோ. இதுவும் நம்ம பினான்ஸ் பிஎஸ்சி ஸ்கேன்ல தான் நம்ம வந்து அந்த பிளாக் செயின்ல தான் டெவலப் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட இனிஷியல் சப்ளைன்னு பார்த்தோம்னா அங்க 6,30,00,000 எப்படி இருக்கும், இங்க 6,30,000 தான் இந்த காயின் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இதோட டிமாண்ட் இருக்கு, இதோட சப்ளை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த பேக்கேஜ் விவரம் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பேக்கேஜ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மினிமம் இந்த பேக்கேஜ்ல வரணும்னா அங்க வரணும்னா $135 ஆகும். இங்க வரணும்னா இந்த பேக்கேஜ்ல நம்ம வரணும்னா வெறும் $100 இருந்தா போறோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10,500 INRல நம்ம பார்த்தோம்னா மினிமம்
$100 வரலாம். மேக்ஸிமம் பேக்கேஜ்னு பார்த்தோம்னா $10,000 வரைக்கும் வரலாங்க. இங்கே நமக்கு என்ன வரும்? அது மூலமா வந்து டெய்லி RWP ஒரு இன்கம் கொடுப்பாங்க. அது அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். அந்த இன்கம் 0.4%ல 7% வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த RWPன்றது நமக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா 2.5x கொடுக்குறாங்க. அதுவும் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஒர்க்கிங் இன்கம் ஒரு 2.5x கொடுக்குறாங்க. டோட்டல் 5x இன்கம் நமக்கு வரதுக்கு இங்க வாய்ப்பு இருக்கு. அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். இங்க என்னென்ன இன்கம் நமக்கு கொடுக்குறாங்கன்னா RWP இன்கம். RWP இன்கம் என்ன? ரிட்டர்ன் வித் பிரின்சிபல். எங்கேயாவது நம்ம ஒரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அதுக்கு ROI தான் வரும். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வரும். அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட கேபிட்டல் வந்து நம்ம திருப்பி வாங்கிடுவோம். பட் இங்க ப்ராசஸ் எப்படின்னா எவ்ரி மினிட் எவ்ரி ஹவர் நமக்கு வந்து இங்க எவ்ரி ஹவர் பணம் சம்பாதிக்கலாம். நம்ம பணம் எடுத்துக்கலாங்க. அந்த பணம் நம்ம எப்படி எடுத்துக்குவோம்னா ரிட்டர்ன் வித் பிரின்சிபல். நம்ம பிரின்சிபலோட சேர்த்து நம்ம பணம் நம்ம திருப்பி வாங்கிடுவோம். அந்த ப்ரோக்ராம் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அடுத்த ஸ்லைட்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. அண்ட் டைரக்ட் இன்கம் இருக்குங்க. பூஸ்டர் இன்கம், லெவல் இன்கம், அப்ளைன் இன்கம், வண்டர்ஃபுல் அப்ளைன் இன்கம் அண்ட் ரேங்க் போனஸஸ் இருக்குங்க. ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். RWP இன்கம் மீன்ஸ் ஒண்ணுமே இல்லைங்க. இது வந்து நம்ம செல்ஃபா ஒரு $100 இருந்து ஒரு $500 இல்ல ஒரு $200 ஒரு $1000 நம்ம என்ன பண்றோம்னா இங்க இந்த டெய்லி இன்கம்காக நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்டாவே சொல்லலாம். ஸோ கிசான் ப்ரோவை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டா நம்ம வரோம். வரும்போது நமக்கு என்ன பண்ணாங்கன்னா ரிட்டர்ன் வித் பிரின்சிபல் வந்து 0.4%ல இருந்து 0.7% வந்து டெய்லி நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது டெய்லி அண்ணா நீங்க உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் வரலாம். 0.4% டெய்லி. அதுதான் நீங்க நோட் பண்ணிக்கணும். மந்த்லி நம்ம கால்குலேட் பண்ணா 12%. அப்போ ஒரு $100க்கு மந்த்லி ஒரு 12% இன்கம். இட்ஸ் a huge income, big income. 12%. ஸோ அந்த மாதிரி அப் டு 21% வரைக்கும் நம்ம இங்க சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எவ்ரி மந்த் 21%. எவ்ரி டே 0.4%ல இருந்து 0.7% டெய்லி. ரெண்டாவது டைரக்ட் இன்கம். இப்போ நம்ம என்ன பண்றோம்? டெஃபினட்டா நமக்கு பணம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? மத்தவங்களுக்கு ஷூரா ஷேர் பண்ணுவோம். நிறைய தேவையில்லாத விஷயமே நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப நிறைய குட் திங்ஸ் இருந்தாலும் டெஃபினட்டா ஷேர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நீங்க யாருக்காவது இது ஷேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரெல்லாம் வராங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் $100 வராங்க நீங்க சொல்றவங்க, $200 வரலாம், 500 வரலாம், 1000 வரலாம். அவங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல வராங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஆன் ஸ்பாட் உங்களுக்கு ஒரு 5% வந்து டைரக்ட் ரெஃபரல் இன்கமா வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் $100 வந்தாங்கன்னா உங்களுக்கு $5 இன்கம் ஸ்பாட் இம்மீடியட் யூ கேன் என்கேஷ் இட். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்கம் இருக்கு. தட் இஸ் கால் டைரக்ட் இன்கம். ஒன்னு நம்மளோட பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வர ரிட்டர்ன்ஸ். த செகண்ட் யாராவது ரெஃபர் பண்ணும்போது நமக்கு வர இன்கம். ஸோ தட் இஸ் டைரக்ட் ரெஃபரல் இன்கம். இந்த பூஸ்டர் இன்கம்ன்றது நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணோம்னா நம்மளோட இன்கம் 0.4% மட்டும் கிடையாது. 5 மாத்திக்கலாம், 6 மாத்திக்கலாம், 7 மாத்திக்கலாம். அது உங்களை யாரும் இன்வைட் பண்ணிருக்காங்களா அது அதோட ப்ராசஸ் என்னன்றது நீங்க அவங்க கிட்ட கேட்டு நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது லெவல் இன்கம். இந்த பிளானே எப்படின்னா இந்த பிசினஸ் பிளானே எப்படின்னா டோட்டலி 50 லெவல்ஸ்க்கு நமக்கு இன்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த லெவல் இன்கம் எப்படிங்க வரும்? சரி நம்ம யாரெல்லாம் கொண்டு வரோமோ இன்ட்ரடியூஸ் பண்றாங்களோ நம்ம ரெஃபர் பண்றாங்களோ அவங்க எல்லாமே நம்மளோட ஃப்ரண்ட் லைனா டோட்டலி நம்மளோட ஃப்ரண்ட் லைனா இருப்பாங்க. அவங்க எல்லாம் நம்ம டைரக்ட்ஸ். அவங்க யாரை இன்ட்ரெஸ்ட் பண்றாங்களோ அவங்க வந்து நம்மளோட இன்டைரக்ட்ஸ். அவங்க யாரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அவங்க தேர்ட் லெவல். அப்படி டோட்டலா ஒரு 50 லெவல்ஸ்க்கு கால்குலேட் பண்ணி எல்லா லெவல்ல இருந்து நமக்கு இன்கம் வர மாதிரி இந்த பிளான் டிசைன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல யாரு வராங்களோ நம்ம யாரு டைரக்டா அறிமுகப்படுத்துறோமோ அவங்க கிட்ட இருந்து 15% நமக்கு இன்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க யாரு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அவங்கள வந்து நமக்கு செகண்ட் லெவல். அந்த செகண்ட்ல இருந்து 5th லெவல் வரைக்கும் 5% கொடுக்குறாங்க. அந்த 6th லெவல்ல இருந்து 40th லெவல் வரைக்கும் 1%. அங்க ஒருத்தர் இருக்க மாட்டாருங்க. பல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கிட்ட இருந்து நமக்கு 1% இன்கம் வரும். அந்த 6th லெவல்ல இருந்து 40th லெவல். அந்த 41வது லெவல்ல இருந்து 50th லெவல் வரைக்கும் ஒவ்வொரு லெவலுக்கும் 3% இன்கம் வரும். இட்ஸ் ஹியூஜ் இன்கம். அதை கால்குலேட் பண்ணா நம்மளால கால்குலேட்டே பண்ண முடியாது. பட் இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈச் ஒரு டைரக்ட் நீங்க கொடுக்கும்போது 2 லெவல்ஸ் வந்து உங்களுக்கு இன்கம் வர ஓப்பன் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க ஒவ்வொரு டைரக்ட் அப்படி எத்தனை டைரக்ட் நீங்க கொடுக்கணும்னா நம்மளோட லைஃப் டைம்ல வெறும் 21 டைரக்ட் நமக்கு கொடுத்தா போறோங்க. இன்னைக்குதான் கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம மட்டும் வரோம். நம்ம RWP வாங்கிக்கிட்டு இருப்போம்.
நமக்கு நல்லா வருது, நாளைக்கு யாரோ ரெஃபர் பண்ணோம், அவர்கிட்ட இருந்து 15% ஒரு ரெஃபர் பண்ணவர்கிட்ட இருந்து 5% டைரக்டரி இருக்கும். அவருக்கு நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்கிறவர், அவர் 4, 5 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாருன்னா அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு செகண்ட் லெவல் இன்கம் வந்துகிட்டு இருக்கும். அவங்க யாரோ கூட உங்களுக்கு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா இந்த பிளான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி 50 லெவலுக்கு நம்ம இன்கம் வாங்கிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ட் கேள்விப்படும்போது எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இத்தனை நாளா ஒரு நெட்வொர்க்கிங்ல என்ன ஆகும்னா, நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம அப்ளைனுக்கு இன்கம் வரும். பட் சம் பீப்புள் என்ன நினைச்சுக்குவாங்க, நான் ஒர்க் பண்றேன் அவங்களுக்கு இன்கம் வரும். பட் தட்ஸ் ராங் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா நாளைக்கு நம்ம கீழே ஒரு டீம் வரும், அவங்க ஒர்க் பண்ண நமக்கு இன்கம் வரும். அதை நம்ம சாதாரணமா கவனிக்க மாட்டோம். பட் இந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்களா, அந்த ஃபீலிங்கும் நமக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக நமக்கு மேல இருக்கிற ஒரு 3 அப்ளைன்ல இருந்து நமக்கு இன்கம் கொடுக்கறதுக்காக ஒரு பியூட்டிஃபுல் பிளான் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க கிட்ட இருந்து 5%, அவங்க அப்ளைன்ல இருந்து ஒரு 3%, அவங்கல இருந்து ஒரு 2%. அப்போ 3 லேயர் ஆஃப் பீப்புள்ல இருந்து நம்ம அப்ளைன்ஸ் கிட்ட இருந்து நமக்கு ஒரு 10% இன்கம் வர்ற மாதிரி பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. இதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, என்னைக்காவது நம்ம $100 பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி மூலமா நாளுக்கு பணம் வரும்போது ஒரு $200 டாப் அப் பண்ணுவோம். நமக்கு நல்ல இன்னும் ஒரு நம்பிக்கை அதிகமாகும் போது இன்னொரு $500. ஏன்னா டெய்லி 0.4% கம்மி இருக்குங்களா, மந்த்லி 12% சின்ன இன்கமா. சோ நம்ம என்ன பண்ணுவோம், டெஃபினட்டா நமக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட நம்மளோட ஆர்டபிள்யூபி வர இன்கம், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். அப்ப என்ன நடக்கும், அப்படி முள்ளுமா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் $2,500 எப்போ மாறுதோ அன்னைக்கு அதுதான் கிரைட்டீரியா. அண்ட் நாட் ஓன்லி தட், 5 பேர் மினிமம் நம்ம ரெஃபர் பண்ணணும். அந்த 5 பேரும் $2,500 பண்ணணுமா? நோ. அந்த 5 பேரும் வெறும் $100 இருந்தா போறோங்க. இதுதான் இது இந்த அப்ளைன் இன்கம் வாங்குறதுக்கான கிரைட்டீரியா. இது நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னா டெஃபினட்டா இந்த மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறமா உங்களை இன்வைட் பண்ணவங்க இன்னும் கிளியரா உங்களுக்கு இதை பத்தி எல்லா டீடைல்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் இங்க ரேங்க் போனஸ் இருக்குங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி ஒரு 10 ரேங்க் போனஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ரேங்க்ன்றது ஒண்ணுமே இல்லைங்க, ஒன் டைம் அச்சீவ்மெண்ட். பியூட்டிஃபுல்லா ஒரு டீம் செட் பண்ணி யாரெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இந்த ரேங்க்ஸ் ரொம்ப ஈஸியா நம்ம அச்சீவ் பண்ற மாதிரி இந்த ரேங்க் போனஸஸ் கொடுத்திருக்காங்க. இங்க 10 ரேங்க் இருக்கு. இந்த 10 ரேங்க்ல இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் நம்ம அச்சீவ் பண்ணணும்னா ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம ஒரு 10 பீப்புள் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். அதுல ஒருத்தரோ 2 பேரை அதுல ஒரு லைன் டெஃபினட்டா ஒரு ஒரு ஸ்பீடா பிசினஸ் போய்கிட்டே இருக்கும். அந்த ஒரு லைனை அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு 50% லைனா ஒரு பவர் லெக்கா ஒரு கன்சிடர் பண்ணி மத்த எல்லாத்தையும் மத்த 9 லைன் ஆகட்டும் 10, 12 எத்தனை லைன் இருந்தாலும் அதுல இருந்து வர்ற வால்யூம் இன்னொரு வால்யூமா ஒரு 50% வால்யூமா கால்குலேட் பண்ணி நம்மளோட பவர் லெக்ல 3000 பிசினஸும் மத்த லெக்ல இருந்து ஒரு 3000 பிசினஸ் நடந்துச்சுன்னா நமக்கு அந்த ஸ்பாட் $150 நமக்கு அப்படியே கிரெடிட் ஆயிடும். அப்படியே நம்ம வித்தின் 1 ஹவர்ல நம்ம வித்ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா. அதே மாதிரி செகண்ட் ரேங்க்கு நம்ம வரணும்னா 10,000 பவர் லெக்ல 10,000 அதர் லெக்ல இருந்தா போறோம், $400 நமக்கு இமீடியட்டா வரும். தேர்ட் ரேங்க்ல என்ன நடக்கும்னா 40,000 40,000. நான் இந்த தேர்ட் ரேங்க் வரைக்கும் தான் நான் இப்ப சொல்ல போறேன். மத்தது எல்லாத்தையும் நீங்க பாருங்க. அது மிகப்பெரிய இன்கம். ஏன் நான் தேர்ட் ரேங்க் வரைக்கும் சொல்றேன்னா இந்த 24 டேஸ்ல இந்த தேர்ட் ரேங்க் அச்சீவ் பண்ணவங்களும் இங்க இருக்காங்க. முடிஞ்சா எனக்கு அவங்களோட சக்சஸ் எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த பேமெண்ட் எப்படி வரும்னா இட்ஸ் ஏ பிளாக் செயின் பேமெண்ட். எவ்ரி ஹவர் நம்ம பணம் வித்ட்ரா பண்ணிக்கலாங்க. எப்படின்னா மினிமம் எவ்வளவு தெரியுங்களா, ஒரே $1. நேத்து பெங்களூர்ல ஒருத்தர் என்ன கேட்டிருக்காங்க, உங்களோட வர்ற இன்கம்ல இருந்து வெறும் $1 மட்டும் எனக்கு வித்ட்ரா பண்ணி காட்டுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் $1 வித்ட்ரா பண்ணேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இன்னும் இவ்வளவு மினிமம் வித்ட்ரா பண்ணிக்கலாமா? பல கம்பெனிஸ்ல நம்ம கெஞ்சி கேட்கணும், அப்பதான் வித்ட்ராலே நமக்கு கொடுப்பாங்க. இங்க கையில இருந்து அப்படி வித்ட்ரா பண்ண அவங்களுக்கு காட்டுருக்காங்க. அந்த மாதிரி மேக்சிமம் 10,000 வரைக்கும் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாங்க. எவ்ரி ஹவர் $10,000 வித்ட்ரா பண்ணிக்கலாங்க. நம்ம வித்ட்ரால் பண்றதுல ஓன்லி 1% பர்னிங் டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி இதுக்கு ஒரு சின்ன எலிஜிபிலிட்டி வச்சிருக்காங்க. இந்த இன்கம் நமக்கு வரணும்னா எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒரே ஒரு நபரை மட்டும் நம்ம இங்க ரெஃபர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எப்படிங்க நடக்கும்? எனக்கு எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கு. எனக்கு யாருங்க சப்போர்ட் பண்ணுவாங்க? டெஃபினட்டா உங்களை கூட்டிட்டு இன்னைக்கு யாரை இன்வைட் பண்ணிருக்காங்களோ அவங்க இந்த கீ சிஸ்டம் மெம்பரா தான் இருப்பாங்க. த்ரூ கீ சிஸ்டம் அவங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. உங்க மொபைல் போன்ல இருக்கிற
வேலட்ஸ், டிஜிட்டல் வேலட்ஸ் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து அவங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணதுக்கு உடனே உங்களுக்கு வந்து கீ சிஸ்டம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். கீ சிஸ்டம் சப்போர்ட்ல நீங்க இன்னும் நிறைய சப்போர்ட் எடுத்துக்கணும், நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், நீங்க ஒரு மாஸ்டரா மாறணும், நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு லீடரா மாறணும், நீங்க மிகப்பெரிய ஒரு பெர்சனாலிட்டியா மாறணும்னா த்ரூ கீ சிஸ்டம் ட்ரைனிங்ஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணலாம். அதுக்கு ஓன்லி $10 இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன். 1000 ரூபாங்க. ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் ஒரு 2 பேர் பிரியாணி சாப்பிட்டா ஒரு 1000 ரூபாய். ஆனா இது லைஃப் டைம் நமக்கு மிகப்பெரிய எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்து எங்க உட்காந்து நம்ம சாப்பிடணும் நம்ம டிசைட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இன்கம் சம்பாதிக்க கூடிய ஒரு நாலேஜ்க்கு வந்து we are going to pay this $10. ஸோ வை சூஸ்? ஏன்னா நம்ம ஏன் சூஸ் பண்ணிக்கணும்னா கீ சிஸ்டம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஈவெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, உங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுப்பாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க, ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, சர்டிபிகேஷன் கொடுப்பாங்க. இங்க கீ ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க, எக்ஸிகூட்டிவ் கீ டைரக்டர்ஸ் இருக்காங்க, சீனியர் கீ டைரக்டர்ஸ், கீ டைரக்டர்ஸ். இது டோட்டலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கே வந்து ஒரு எஜுகேஷனா இருக்கிறதுனால நம்ம கீ சிஸ்டம்ல இருந்தானா இந்த மாதிரி மிகப்பெரிய ஈவெண்ட்ஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஒரு ரெகக்னேஷன் வாங்கலாம் அண்ட் ஒரு சர்டிபிகேஷன் வாங்கலாம். பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்றோம், உங்களை ஒரு லீடரா இங்க கிரியேட் பண்ணுவாங்க. கீ சிஸ்டம் இஸ் க்ரோயிங் அக்ராஸ் த வேர்ல்ட். பட் நீங்க தான் இந்த பிசினஸ் வாய்ப்பு உங்களுக்கு யார் கொடுத்துருக்காங்களோ அவங்களோட டச்ல இருந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்றது இந்த கம்பெனி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது தேவையில்லை. இட்ஸ் எ குளோபல் பிசினஸ். ஒரு போன், ஒரு லேப்டாப் ஏதாவது ஒரு கையில இருந்தா போறோம். அண்ட் அஃபோர்டபுள் என்ட்ரி லெவல்ஸ். வெறும் சின்ன லெவல்ல நம்ம என்ட்ரி ஆகி மிக பெருசு இங்க சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, இட்ஸ் எ சிம்பிள் அண்ட் டூப்ளிகேட் சிஸ்டம். Not only that, the company is for everyone. So thank you. Back to host. யாராவது ஹோஸ்ட் இருக்கீங்களா? சபரி சார், சபரி சார் இஸ் தேர்? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். அமேசிங்கான ஒரு ப்ரெசன்டேஷன்ஸ். கண்டிப்பாக இன்னைக்கு புதுசாக வந்தவங்களும் சரி, எக்ஸிஸ்டிங் இருக்கிறவங்களும் சரி, ஒரு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி, ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு கீ சிஸ்டம் சேர்ந்து இன்னைக்கு இந்த ப்ராஜெக்டை வேற லெவலில் நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இதில் இன்வால்வ் ஆகணுங்க எல்லாருமே அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, ஈவன் இன்க்ளூடிங் மீ. நான் கூட ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நானே இன்னைக்கு என் லைஃப் ஸ்டைலை மாற்றிருக்கேன். என்னுடைய கடன்கள், பிரச்சனைகள் எல்லாமே தாண்டி பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்குன்னா அது மிக இல்லை. அண்ட் தென் சார் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் கிசான் ப்ரோ ஒரு 20 நாளில் இன்னைக்கு எவ்வளோ பேர் இன்கம் பண்ணியிருக்காங்க. ஹவர்ஸ் 1 ஹவருக்கு ஒரு நாளைக்கு இன்கம் பண்ணவங்களாம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவங்க ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணுவாங்க. இது வந்து சாத்தியமா, இது நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். இதை ஒரு 2 பேர் 3 பேர் இங்கே இன்கம் பண்ணுவாங்க. சார் சொன்ன மாதிரி 3rd ரேங்க் அச்சீவ் பண்ணவங்களுமே இதில் இருக்காங்க இந்த 20 டேஸில். அதுவும் இல்லாமல் நம்பர் 1 பர்ஃபார்மராக இங்கே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து இன்னைக்கு யார் அப்படின்னா சார் கார்த்திக் சார், த கீ சிஸ்டத்தோட ஒன் ஆஃப் ஃபவுண்டர். ஸோ கார்த்திக் சார் வந்து நான் இன்வைட் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்டை டே 1லேருந்து டெடிகேட்டாக பண்ணி அவருடைய பெரிய கனவு, பெரிய கமிட்மெண்ட் அதை அச்சீவ் பண்ணியிருக்காரு. அது இந்த டெஸ்டிமோனியல் நான் சொல்கிறத விட அவரோட வார்த்தைகள் இருந்து நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். அவர் இந்த இன்கம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு இன்னைக்கு வித்ட்ரா பண்ணி கூட லைவாக இருந்துன்னா காட்டுவார். இன்வைட்டிங் மிஸ்டர் கார்த்திக் சார், கீ ஃபவுண்டர். சார் டேக் யுவர் தயா சார். குட் ஈவினிங் சார், குட் ஈவினிங். உண்மையாலுமே இன்னைக்கு வந்து இந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்து கேட்டேன். எம்பிஆர் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினர், ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இன்னைக்கு வந்து ஒரு பிளான் எடுத்தாங்க, சூப்பராக இருந்தது. இன்னைக்கு நியூ பீப்புள் யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த பேமெண்ட் கண்டிப்பாக உங்களை மோட்டிவேட் பண்ணோம். இந்த பிஸ்னஸில் 2 பிளான் இருக்கு. ஆல்ரெடி ரிச் க்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட் ஒரு இன்கம் நான் எய்ம் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 லட்ச ரூபா இன்கம் எடுத்திருக்கிறேன். அது வந்து ரைட், ஒரு நல்ல இன்கம்ன்றது எடுத்திருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு ஒரு 18 நாள் ஆகுது, 18 டேஸ் ஆகுது. இதோடைய ஒரு இன்கம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து ஒரு பிஸ்னஸை எடுக்கிற ஒரு பர்சன் வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றது வந்து இது கண்டிப்பாக சொல்லலாம். கண்டிப்பாக ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். 1 செகண்ட். அப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு அப்டேட் நீங்கள் கேட்கலாம். 1 செகண்ட் ப்ளீஸ். சார் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஆகுது சார், ஷேர் ஆகுது சார், ஷேர் ஆகுது சார். ஓகே 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 சார். ஆக்சுவலாக என்னுடைய நேம் கார்த்திக். இந்த பிஸ்னஸை வந்து நான் எடுத்து கரெக்டாக வந்து இன்னைக்கு ஒரு 18 நாளாக இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு $2,500 வந்து கீழே பண்ணியிருக்கேன். டாப்ல வந்து ஒரு $400 பண்ணியிருக்கேன். டோட்டல் பிசினஸ்ன்னு பாத்தீங்கன்னா $64,900 இந்த 18 நாள்ல கிட்டத்தட்ட 64 லட்சம் ரூபாய் பிசினஸ் நடந்திருக்கு. செகண்ட் ரேங்க்ல இருக்கேன். அதாவது செகண்ட் ரேங்க்ன்றது ஒரு $400 அப்படின்றது பேமெண்ட்டா எடுத்திருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பவர் சைட்ல வந்து 28,300, அதர் சைட்ல வந்து $36,600 நடந்திருக்கு. இன்னொரு 2 நாள்ல இந்த பிசினஸ்ல வந்து ஒரு தேர்ட் ரேங்க், அதாவது வந்து பாத்தீங்கன்னா $1,200 இந்தியன் ருப்பில ஒரு 1,20,000 கொடுப்பாங்க. அந்த ரேங்க் வந்து இன்னொரு 2 நாள்ல அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவேன். இதுவரையும் பாத்தீங்கன்னா எவ்வளவு இன்கம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா ஒரு $1,163 எடுத்திருக்கேன். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள்ல நீங்க யாராவது இந்த பிளான் நியூவா கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்க லீடர்கிட்ட கேளுங்க, உங்களை இன்வைட் பண்ணவர்கிட்ட கேளுங்க. ஒரு 18 நாள்ல ஒரு $1,163 எடுக்க முடியுமா அப்படின்னா 100% வாய்ப்பு கிடையாது. இதே ஸ்கிரீனை இன்னொரு 2 நாள் ஒரு 3 நாள் ஷேர் பண்றேன் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு $2,500 வந்து பே அவுட் காட்டும். இன்னைக்கு ஒரு மாசம் வந்து ஒரு $50,000 சம்பளம் வாங்கினா கூட ஒரு 5 மாசம் ஆகும் அந்த பே அவுட் எடுக்கிறதுக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா $1,163 அப்படின்றது பே அவுட் ஆயிருக்கு. டெய்லி எனக்கு வர்ற பே அவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $17 இந்தியன் ருப்பில ஒரு $1,700 அப்படின்றது டெய்லி பே அவுட் ஆயிட்டு இருக்கு. இந்த பே அவுட் இந்த $17ன்றது அதிகபட்சம் இன்னும் ஒரு 1 மந்த்ல பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு $5,000 அப்படின்றது பேமெண்ட் வாங்குவேன். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு $63,000 பிசினஸ் கொடுத்த அத்தனை பேரும் டெய்லி வித்ட்ரா பண்ணி பேமெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி எடுக்கும்போது ஒரு பெரிய இன்கம்ன்றது அவங்க எல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய பிசினஸ் வரும். இந்த கம்பெனில ஒரு பெரிய பிசினஸ் கொடுக்கறதுக்கான எல்லா முயற்சியும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து புதுசா இன்வைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து இன்னைக்கு நிறைய பிசினஸ் மார்க்கெட்ல இருக்கு. பெரிய சக்சஸ் கொடுக்குற கம்பெனி அப்படின்றது ஒரு சிலது தான் இருக்கு. நீங்க லாங் டைமா இருக்கிற ஒரு கம்பெனியை பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கிசான் ப்ரோ, இந்த ரிச் க்ரௌட் வந்து பெரிய சப்போர்ட் கொடுக்கும். நியூ பீப்புளா இருந்தீங்க அப்படின்னா உங்களை இன்வைட் பண்ணிட்டு கேளுங்க. இந்த பிசினஸ் உடைய டெப்த் பிளான் ஏதாவது தெரியலன்னா டவுட் கேளுங்க, எல்லாமே சொல்லுவாங்க. இந்த பிசினஸ்ல 18 நாள்ல தேர்ட் ரேங்க் அச்சீவ் பண்ண லீடரும் இருக்காங்க. இன்னைக்கு டாப்பா பெரிய பெரிய இன்கம்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 1 மந்த்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கே 5 லட்சம் ரூபாய் பே அவுட் வாங்குற பீப்புள்லாம் நீங்க பார்க்க போறீங்க. ஒரு எக்ஸலண்ட் பிளான். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணலாம்னா வித்ட்ரா போட்டுக்கிட்டே இருக்கலாம். வித்ட்ரா போட்டு நம்ம அமௌண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு டாலர்ல இருந்து நம்ம பெரிய இன்கம்ன்றது வரையும் எடுக்க முடியும். 24 ஹவர்ஸும் 1 ஹவருக்கு ஒரு தடவை வந்து பே அவுட் எடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பிளான் பார்த்துருக்கோம். ஒரு டீசென்ட்ரலைஸ் ப்ரோக்ராம்ல இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். யார் யாரெல்லாம் தான் லைஃப்ல வந்து இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் பண்ணணும், அடுத்த லெவல் போகணும், ஒரு வீடு கட்டணும், லைஃப்ல ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க வந்து $100 போட்டு கூட இங்க என்ன பண்ணலாம், ஒரு பெரிய இன்கம்ன்றது எடுக்க முடியும். உங்க லைஃபை மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல ப்ரோக்ராம். எப்பயுமே ஒரு கம்பெனி வந்த ஆரம்பத்துல யார் யாரெல்லாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோ ஃபியூச்சர்ல ஒரு பெரிய இன்கம்ன்றது எடுப்பாங்க. இந்த பிளானை கேட்ட நீங்க கண்டிப்பா வந்து இமிடியேட்டா ஒரு முடிவு எடுங்க. உங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். இங்க இருக்கிற இந்த கீ ஃபவுண்டர்ஸ், சீனியர் கீ டைரக்டர், லீடர்ஸ், புதுசா வந்த அத்தனை பேருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு இன்கம் நீங்களும் வாங்குவீங்க. ஒரு ஹார்ட் ஒர்க் போடுங்க, கண்டிப்பா உங்க லைஃப்ல மாற்றங்கள் வரும். இந்த பிசினஸ் பத்தி டெப்த் தெரியணும்னா சார் சொல்லியிருப்பாங்க, எம்ஆர் சார் சொல்லியிருப்பாங்க. எங்கள்கிட்ட கீ சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. அது அந்த கீ சிஸ்டம்ல மார்னிங் ரெகுலரா மீட்டிங் நடக்குது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய இன்கம் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த கீ சிஸ்டம் தான். ஒரு $10 கட்டினீங்கன்னா 1 இயர்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம், நிறைய விஷயத்தை அப்டேட் பண்ணிக்கலாம். புதுசா வந்திருக்க நபர்கள் கண்டிப்பா இந்த பிசினஸ் ஜாயின் பண்ணுங்க. உங்க லைஃப்ல பெரிய மாற்றங்கள் வரும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ கார்த்திக் சார். சார் இப்போ உங்களுக்கு $1 இருக்கு, அது நீங்க வித்ட்ரா பண்ணி ஷோ பண்ணி காட்டுங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு கார்த்திக் சார் வந்து ஒரு நாளைக்கு லெவல் இன்கம்மா $17, கிட்டத்தட்ட $1,700 லைஃப் டைமா. இது வந்து தொடக்கத்திலே $1,500 கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார் லெவல் இன்கம் அப்படின்றது. 50 லெவல் இன்கம் இருக்கிற டீம் மூலியமா. அண்ட் தென் இந்த $1 எடுக்க முடியுமா அப்படின்ற இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. $1 எடுக்க முடியுமா கேட்குற மாதிரி தான், சொல்ற மாதிரி தான் ரெக்வஸ்ட் பண்ண அங்கே போகணுன்ட்டு. இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ் சிஸ்டத்தில் இருக்கிறது அப்படின்றதுனால நம்ம வித்ட்ரா கொடுத்த அடுத்த நிமிஷம் நம்ம வேலெட்டில் வந்துடும். இப்போ லைவாகவே, ஏன்னா புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு இதெல்லாம் நடக்குமா சாத்தியமான்றது காட்டுறதுக்காக சார் நீங்க ஒரு வித்ட்ரா பண்ணி காட்டுங்க சார். கண்டிப்பா சார். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா சார், நிறைய கம்பெனி இருக்காங்க. அந்த $1 வித்ட்ரா பண்றதுக்கு கண்டிப்பா சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு வர்ற அந்த $17 நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா மார்னிங் ஒரு 5 o'clock எழுந்திருக்கும் போது ஒரு வித்ட்ரால் போட்டுருவேன். ஒரு $10 இருக்கும். ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு $7 எடுப்பேன். எப்பயுமே $1 பேலன்ஸ் வச்சுப்பேன். அது எதுக்குன்னா ஒரு கேஸ் ஃபீஸ்க்காக. இப்போ அந்த $1 வித்ட்ரால் போடுறேன்.
ஆயிடுச்சு சார், விட்ரால் ஆயிடுச்சு. ஆல்ரெடி $10 விட்ரால் கொடுத்துருக்கான். 10.1 வந்து கொடுத்துருக்கான். 13 காயின் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.89, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு $1.25 கொடுத்தேன். 2.51 காயின் அப்படின்றது வந்து வேலெட்டுக்கு வந்துருச்சு. நீங்க இங்க டாப்லயே பார்க்கலாம், டேஷ்போர்ட்ல பார்க்கலாம். நான் இன்னைக்கு டுடே என்ன விட்ரா கொடுத்தனோ அதோடைய டீட்டெயில் எல்லாமே இங்க இருக்கும். இன்னைக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நேத்து கொடுக்க வேண்டியது எல்லாம் சேர்த்து இதோட இந்த செகண்ட் வரையும் $26.92 விட்ரா கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஒரு $2,600 பே அவுட். ஒரு $100ல இன்னைக்கு $2,600 பே அவுட் அப்படின்றது வந்து ஏற்கனவே நேத்து கொஞ்சம் டாலர் இருந்தது, அதையும் சேர்த்து இன்னைக்கு விட்ரா கொடுத்துருக்கேன்னு வச்சுங்களேன். அப்ப ஒரு $2,600 வந்து ஒரு $100 இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்தியாவில் இருக்கா, தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்டா 100% கிடையாது. அதுவும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு எடுக்கக்கூடிய விட்ரால் எடுக்கக்கூடிய ஒரு பிளான் வந்து இங்கே தான் இருக்கு. வாங்க, வாய்ப்பை பயன்படுத்துங்க. கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ட்ன்றது 8 பேர் தான் கொடுத்துருக்கேன். ஒரு பெரிய இன்கம் வந்துட்டு இருக்கு. வாங்க சார், கண்டிப்பா லைஃபை மாத்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ கார்த்திக் சார். கண்டிப்பா உங்களுடைய இன்கம், உங்களுடைய ஒர்க் வந்து பல பேருக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிவகாசியிலிருந்து மிஸ்டர் மாரீஸ்வரன் சார் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு சீனியர் கீ டைரக்டரா கீ சிஸ்டத்தில் வந்துட்டு இருக்கிறாரு. பெரிய ஒரு இன்கம் எடுத்துட்டு இருக்காரு. அது ரிச்கரோட இருந்தாலும் சரி, கிசான் ப்ரோல இருந்தாலும் சரி. சார் உங்களுக்கு கோர்ஸ் பண்ணியிருக்கேன். இதே போல உங்களுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நீங்க இன்கம் பண்ணதை கூட ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த பாசிபிலிட்டிஸ் என்னன்னு தெரியும் சார். அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். நான் லக்கி டீம் சிவகாசிலிருந்து மாரீஸ்வரன் கனெக்ட் ஆகியிருக்கேன். சார் இப்போ ஷேர் பண்ணனா கீழே ஃபுல்லாமே ஆப்ஷனாக காட்டுதே சார். இந்த இதில் சிஸ்டம் வேறு மாதிரி இருக்கே சார். சரி, பரவாயில்ல சார், நோ இஷ்யூ சார். நீங்க இன்கம் பண்ணதை ஃபீட்பேக் மட்டும் கொடுங்க சார். ஓகே 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 நண்பர்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிசான் ப்ரோ வந்து எப்போ லான்ச் பண்ணாங்களோ 18 நாள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு நம்ம கார்த்திக் சார், ஃபவுண்டர். உண்மையிலே வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன அப்படின்னாக்கா, எனக்கு டவுன் லைனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $32,000, அதாவது 32 லட்ச ரூபா 18 நாளில் வந்து பிஸ்னஸாக கொடுத்துருக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் லெக்குன்னு பார்த்தீங்கன்னா $16,700, கிட்டத்தட்ட 14,700 அப்படிங்கிறத வந்து முடிச்சிருக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணி கிட்டத்தட்ட போனஸ் அப்படிங்கிறது ஒரு $150, $15,000ங்கிறது ஃபர்ஸ்ட் வீக்கில் எடுத்தேன். செகண்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா $10,000, ரெப்பில் $10,000, இதை முடிச்சு $40,000 போனஸ் அப்படிங்கிறது $400 நான் எடுத்திருக்கிறேன். டோட்டல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 18 நாள் என்னுடைய இன்கம் டோட்டல் $1,30,000. இந்த ஒரு இன்கம் அப்படிங்கிறது நெட்வொர்க் வரலாற்றிலேயே 25 வருஷம் அனுபவம் இருந்தாலும் எந்த ஒரு துறையில இந்த அளவுக்கு வருமானம் வாங்க முடியுமா அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. பட் நம்மளுடைய கிசான் ப்ரோவில் அது சாத்தியம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டீமில் என்னுடைய பே அவுட் எல்லாமே டவுன் லைனில் லைவாக காமிக்கும் போது எல்லாருமே என்னைய மாதிரி அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுனால ரொம்ப எஃபர்ட் போட்டு டீமை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம். அத்தனை பேருமே என்னைய மாதிரியுமே ரெகுலராக ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு $50, ஒரு $5,000 அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுக்க முடியும். மாதம் ஒரு $1,50,000 அப்படிங்கிறது கிசான் ப்ரோவில் மட்டும்தான் சாத்தியம். அதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம், கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே நம்ம கையில் இருக்கிறாங்க. வேடிக்கை பார்க்குறவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க, ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சுட்டே தான் இருப்பாங்க. இன்னும் உங்களுக்கு டைம் பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் உங்களை யார் இதில் அழைச்சிட்டு வந்தாங்களோ அவங்கள்ட்ட உட்காந்து இந்த பிளானை பற்றின முழு டீட்டெயில் டெப்த்தாக கேட்டுக்கிட்டிங்கன்னா நிச்சயமா எனக்கு நடந்த இந்த விஷயம் உங்களுக்கும் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே நண்பர்களே, இதை வந்து நீங்க பெரிய லெவல்ல ஒரு பொருளாதாரத்தை மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னாக்கா நீங்க இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. நிச்சயமா இந்த வாய்ப்பு உங்களுக்கு எல்லாருக்குமே நிச்சயமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற என்னுடைய கீ சிஸ்டத்தினுடைய அனைத்து பவுண்டர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த லக்கி டீம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அனைவரும் இதுல வந்து கோடீஸ்வரர் ஆகுவது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 1.5-2 இயர்ஸ்ல இந்த கோடீஸ்வரர்கள் யாரெல்லாம் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது லைவாவே நம்மளுடைய கீ சிஸ்டத்துல நம்முடைய இமேஜ் எல்லாம் வரும்போது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல நாமளும் நம்முடைய பேரை பதிவு செய்யலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அனைவருமே சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ மாரீஸ்வரன் சார். கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் 6 வருஷம் இல்லை, இன்னும் 60 வருஷம் 600 வருஷம் போகிறதுக்கு உண்டான எல்லா பேஸ் ஒர்க்குமே இங்கே வந்து பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஜாயின் வித் அஸ். கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை எங்களை மாதிரி மாறத்துக்கும் உங்களுக்கும் இந்த வாய்ப்பு பெரிய உறுதுணையா இருக்கும்ன்ற நம்புறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஆல் த பார்ட்டிசிபேஷன்ஸ். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டான ஒரு ட்ரைனிங் செஷன் 6:30க்கு கீ சிஸ்டம் மூலயமா நமக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ அது மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. தற்காலிகமாக வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார்.